வாங்க மக்களே, கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ அந்த ஹெச்ஆர்ட்ட நான் டீட்டெயில் கேட்கும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு ஷேர் பண்ணலை. பட் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து எவாலுவேட் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஃபீ கொஸ்டின் தான் நான் கேட்டேன். இது வந்து நார்மலாக கேட்டது. ஸோ தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ நான் இன்னும் அட்டன் பண்ணலை. ஸோ கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய கேள்விகள், உங்களுடைய ஆர்கனைசேஷனில் எவ்வளோ நேரம் ஒர்க். அவங்க சொன்னாங்க மினிமம் 10 hours ஒர்க் இருக்கும். 1 hour டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டாக செய்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம், 3-4 hours கூட ஆகலாம். அந்த பீக் டைம் எப்போல்லாம் பீக் டைம் இருக்கும் அந்த மாதிரி பீக் டைமில் இருக்கலாம் அப்படின்னாங்க. அண்ட் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 days, சம்டைம்ஸ் சண்டேவும் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு போகும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னும் போது இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு கேட்டு வந்துருச்சு, கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது அப்படின்னு இருந்தது. ஏன் அப்படின்னா நார்மல் ஒரு டியூட்டி ஹவர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலன்றது தெளிவாக தெரியுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிற ஹவர்ஸுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்களாம். அவங்க கம்பெனியில் வந்து பாலிசி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செஞ்சாலும் அதுக்கு அவங்க பே பண்ண மாட்டாங்க. நம்ம இருந்து வேலை செஞ்சுட்டு தான் போகணும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடணும். ஸோ இன்னும் வந்து கரெக்டாக இருக்கணும். பட் அவுட் வந்து அவங்க எதிர்பார்க்கலை. ஸோ இதுதான் அந்த ஆர்கனைசேஷனில் இருந்தது. செகண்டரி நான் கேட்டது எம்ப்ளாயோட ஃபெசிலிட்டிஸ் சச்சஸ் ஃபுட் ஃபெசிலிட்டி கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லீவ் ஃபெசிலிட்டி கேட்டேன், பட் அரௌண்ட் ஒரு 18 லீவ்ஸ் சொன்னாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இறந்த லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அண்டு போனஸ் டீட்டெயில்ஸ் கேட்டேன், போனஸ் வந்து இல்லை, இதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி டேட் கேட்டேன், 4 to 7 அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் ஆஃப் சைட்டு. ஸோ நாட் ஓன்லி ஒரு சைட்டு, மல்டிபிள் சைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ஸ்ரீபெரும்பூரில் இருக்கேன் அப்படின்னும் போது, ஸோ நெக்ஸ்ட் 2 days நான் வந்து பார்த்திங்கன்னா உரகடம் ஒரு சைட் போகணும், நெக்ஸ்ட்டு வந்து தாம்பரம் ஒரு சைட் போகணும். இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம் வேறு என்ன கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னு.